ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஸ்வீட் ஹோம். நம்ம இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரைடே எடுத்த விலாகே பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பாங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது, பிரியாணி டைப்பில் செய்வேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பவுடர் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டு செய்வேன். இன்றைக்கி கொஞ்சம் முடியல, அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணி கொடுக்குறேன். அவங்களே இதை ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, சரி இன்றைக்கி பண்ணி கொடுத்துருவாங்க, ஈஸியாகவும் இருக்கும், செஞ்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், கடுகு, ஆயில், கடுகு, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போடல நான் இன்றைக்கி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து நான் அரைச்சி ஊற்றிடுவேன். இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி ஊற்றிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மசாலா பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து அது ஒரு மாதிரி சுருண்டு வர மாதிரி இருக்கும். இந்த டைமில் நம்ம சாப்பாடு போட்டு கலரணும் அப்படின்னா தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போடணும். அதுக்கப்புறமா நம்ம நல்லா இங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. விசில் போனதுக்கப்புறம் நம்ம அடுத்து சாப்பாடை போட்டு கிளற வேண்டியது தான். இந்த சைடில் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டுக்குள்ளது எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் பாப்பாங்களோட டிஃபன் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக நான் இந்த பவுல் இல்லை, இந்த கூடையில் வந்து போட்டு வச்சுருவேன். அப்போ வந்து நமக்கு அந்த பெரிய நிறைய பாத்திரத்தோடு சேர்த்து அதை தேடி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போதுமே இப்படி வச்சுக்கிறது. இது கூடவே பார்த்திங்கன்னா சைடில் வந்து வாஷிங் மிஷினில் துணியும் போட்டிருந்தேன். அதுவும் வந்து ஒரு பக்கம் துவைச்சிட்ருக்கு. அப்படியே துவைச்சிட்டே காலையில் பார்த்திங்கன்னா இப்படி தாங்க கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாப்பாங்க பார்த்திங்கன்னா காலையில் வந்து சமையல் வேலை பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு என் கூட வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது அம்மா இன்றைக்கி என்ன சமையல், சைட் டிஷ் என்னது அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இல்லைன்னா முன்னாடி நாளே சொல்லி வச்சுருப்பாங்க, அதுதான் செஞ்சுருக்கேனான்னு பார்க்க வருவாங்க. அந்த டைமில் ஸ்கூலில் நடந்த விஷயம்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா ஷேர் பண்ணிக்குவாங்க. ஏதாவது சாயங்காலம் சொல்ல முடியல, மறந்துட்டாங்கன்னா கூட அந்த டைமில் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்தை வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் அப்படியே கடகடன்னு வேலை செய்கிற மாதிரி இருக்குமா, எனக்கு வந்து அப்படியே ரொம்ப டயர்டாயிருவேன். கொஞ்சம் நல்லா வேலை செய்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு டயர்டாயிருவேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தண்ணி குடி, அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வீடு காலி பண்ணி வந்ததில் வந்து எல்லாமே வந்து அப்படி இப்படி இருக்குது. சிங்க்கு கலருக்காக ப்ரஷ் வாங்கியிருந்தேன், அது கூட பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் எடுத்து ஒரு கிரில் பேன் வாங்கி இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. கிரில் பேன் எங்கே இருக்கோமா யூஸ் பண்ண கூட இல்லை, அது கூட அப்படி இப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் வந்து செராமிக் பாட்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணி வச்சு துணிங்களுக்குள்ளே வந்து வச்சிடணும். இதெல்லாம் வந்து உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிடணும். இதில் ஆயில் பாக்கெட்லாம் இருக்குடி, ஆயில் பாக்கெட் கூட இதில் வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்குள்ளே பார்த்தா ஆயில் பாக்கெட் இருக்குது, ஆயில் பாக்கெட் கிடக்கு. ஷோ தானே என்ன காணும்னு பார்த்தா இது தூக்கி போட்டு வச்சுருக்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒன்று இருக்கும்போது இதான் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில். அதனால் நான் வந்து பாப்பாங்களுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த புளியை காணோம் தேடினேன். புளி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. நான் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வேறு புளியை எடுத்து யூஸ் பண்ண வேறு ஆரம்பிச்சாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜாடிங்க. இந்த ஜாடியில் தான் நான் வந்து உப்பு போட்டு வைப்பேங்க, இந்த மாதிரி ஜாடி. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜாடி. ஓகே, இந்த ஜாடியில் உப்பு போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு அட்டைப்பட்டி காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ஓகே. இதுக்குள்ளே இன்றைக்கி அம்மா வந்தப்போ பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வச்சுருந்தேன், நீ காணும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு சட்னி அரைக்கிறதுக்காக கேட்டாங்க, அப்போ வந்து கிடைக்கவே இல்லை. பார்த்தா எல்லாம் இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. கடலைப்பருப்பு, அவில் எல்லாம் கொட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அவில், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, இந்த மூட்டையவே நாங்கள் இன்றைக்கி தான் வந்துருக்கோம். ஓகே, இது அதில் வந்து மிளகாவே என்னமோ இருக்குது, செக் பண்ணோம். ஓகே, நம்ம இதெல்லாம் போட்டு வச்சிடலாம். பாப்பாங்களுக்கு காமிச்சு விட்டு நான் இதெல்லாம் காமிக்கிறேன். ஓகேங்களா, எப்போவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை
இந்த டைமில் உப்பு ஜாடியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை டைம் காலையில் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை டைம், செவ்வாய்க்கிழமை காலையில் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் திரும்பவும் ஃபில் பண்ணுவேன். அந்த மாதிரி காலையில் டைம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீடு துடைக்கிற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு அந்த தண்ணியில் வீடு துடைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து நெகட்டிவ் வைபெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்குமா. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு தக்காளி சாப்பாடு தான் செஞ்சேன். தக்காளி சாதம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ் வச்சுருக்கேன். சிப்ஸு நெக்ஸ்ட் வந்து 2 பேத்துக்குமே சிப்ஸ் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் பர்ஃபியும் அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி இது மட்டும் வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் வந்து ஸ்பூன் 3 இருக்குது, 2 நான் தான் வச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாப்பாங்களுக்கு இது. அப்புறம் 2 லஞ்ச் டவல் வச்சுருக்கோம். இதுதான் இன்றைக்கி வந்து இவங்களோட லஞ்ச் பாக்ஸ். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பாப்பாங்க 2 பேருமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் நடந்த கதையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து சரி இந்த பலாப்பழம் வந்து கீழ் வீட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். அந்த பாட்டி வந்து இப்போவே போய் கட் பண்ணி பாருமா, ஏன்னா பாதி பழம் வந்து நான் கொடுத்ததில் அழுகிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அப்படியே பழுக்கும்னு நினச்சி வச்சா அழுகி போயிருதான், அது பழுத்து அழுகியே போயிருச்சான். ஆனால் வந்து நீ முன்னாடியே கட் பண்ணிடுன்னு சொல்லவே நானும் வந்து கட் பண்ணேங்க. ஆனால் உண்மையாக வந்து பழம் பழுக்கவே இல்லை, நல்லா காயாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அந்த ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறமா வேப்பங்குச்சி வந்து சொருகி வச்சிங்க அப்படின்னா பழம் வந்து பழுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வேப்பங்குச்சி சொருகி வச்சுருக்கேன். பார்க்கலாம் பழுத்துருக்கா என்னன்னு தெரியல. நான் இன்னும் அதை திரும்பவும் கட் பண்ணலை. இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணுங்க. நானும் இந்த பழத்தை வந்து ஆயிலெலாம் நல்லா கையில் தடவிட்டு கட் பண்ணவே முடியல. அது பலாப்பழம்னா சொல்லவா வேணும், அவ்வளோ முள் வேறு, கையில் வேறு குத்த ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கமாக. சரின்னு சொல்லிட்டு இந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பாங்க கூட பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கும். மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் வந்து எடுத்து அரைக்கிறதுக்கு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே உளுந்து தாங்க அரைப்பேன். இந்த உளுந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கி வர ஆரம்பிச்சிருதுங்க. மொத்தமாக போட்டுட்டேன் அப்படின்னா கிரைண்டர் பத்த மாட்டேங்குது. அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பாதி மட்டும் போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் ஒரு தடவை உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அரிசி போட்டு அரைக்கவே ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா நானும் ஆராவும் நிறையா வந்து கேம்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பாய்சன் கேம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததில்ல, அதை வந்து ஆரா ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டே இருந்தா. அம்மா நம்ம பாய்சன் கேம் பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருந்தா. நானும் சரி ஓகே பண்ணலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், இன்றைக்கி பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தடவை ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணிடலாம் பாப்பான்னு ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாய்சன் கேம் விளையாடுறதுக்கு சாக்லேட் வாங்கி வச்சுருந்தது பார்த்திங்கன்னா பாப்பாங்க 2 பேருமே சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. கடைசியாக எங்கிட்ட இருந்தது நட்ஸுங்க, அதை வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் வந்து இந்த நட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணல அப்படின்னா மாவு நல்லா அரையாது. அதனால் எப்போதுமே மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நெட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து அரைச்சி வந்துடும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். இதை வந்து பாப்பா வீடியோ எடுத்துகிட்ருக்குறான். மாவு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை அரைய நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் நல்லா மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வரும். இல்லாட்டினா பொங்கி வராதுங்க, அப்படியே ஒரு மாதிரி களியாட்டம் அந்த மாதிரி ஆயிரும். இட்லியும் நல்லா இருக்காது. இப்போ நாங்கள் வந்து பாய்சன் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நீ எது சாப்பிட்றீங்கன்னு தெரியும்ல.
சாப்பிட வந்து சீக்கிரம் சாப்பிடு. பாய்சன். ஓகே.